ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன் எழுதின உலிசஸ் அப்படின்ற ஒரு போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசனுடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன் 1809 to 1892 வந்து பிறந்து இறந்துருக்காரு. அதாவது 1809 பிறந்து 1892 இவர் இறந்துருக்காரு. He was one of the greatest poets of the Victorian age. இந்த ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன் வந்து விக்டோரியன் ஏஜில் வந்து ஒரு ஃபேமஸான போயட்டாக இருந்திருக்காரு. He became the poet laureate of Britain. இவர் வந்து இந்த விக்டோரியன் ஏஜில் வந்து இவருக்கு போயட் லாரெட் அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா இன் 1850, அதாவது 1850. His poetry is known ஃபார் இட்ஸ் மியூசிக்கல் லாங்குவேஜ். இவருடைய பொயட்ரி, அதாவது கவிதைகள்லாம் எதுக்கு ஃபேமஸ் ஆகிருக்குன்னா, ஒரு இசை வடிவில் வெளிப்பட்ட மொழிகள், ஒரு இசை மியூசிக்கல் லாங்குவேஜ். இந்த இதனால் இவருடைய பொயட்ரி வந்து இது எப்படி சொல்லுதுன்னா, ஒரு இசை நடையாக இருக்கும் அந்த லாங்குவேஜஸ்லாம். ஸோ அதனால் இவரோட பொயட்ரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். தென் டீப் எமோஷன், ரொம்ப எமோஷன், உள்ளுணர்வுகள், மனநிலை, அந்த மாதிரி எமோஷன்ஸை பேஸ் பண்ணா இருக்கும். இமேஜினேஷன், நிறைய இதில் இமேஜினேஷன் அந்த மாதிரி படங்கள்லாம் இதில் இருக்கும். அண்ட் தீம்ஸ் ஆஃப் கரேஜ், டியூட்டி, நேச்சர் அண்ட் ஹியூமன் லைஃப். தென் இவருடைய தீம்ஸ் இந்த போயமில் தீம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரேஜ் அண்ட் நேச்சர், இயற்கை அண்ட் ஹியூமன், மனித வாழ்வு, அப்புறம் அன்றாட டியூட்டிஸ், அன்றாட லைஃப் பற்றி இருக்க மாதிரி இருக்கும். ஹீஸ் ஃபேமஸ் ஒர்க் இன்க்ளூடிங், இவரோட ஃபேமஸான ஒர்க், அதாவது புகழ்பெற்ற ஒர்க்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மெமோரியம், ஏஹெச்ஹெச், த சார்ஜ் ஆஃப் தி லைட் பிரிகேட், த லேடி ஆஃப் ஷார்லோட் அண்ட் உலிசஸ். இதெல்லாம் தான் இந்த ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசனுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸு. இப்போ அதோடைய உலிசஸ் அப்படின்ற போயமோட சம்மரி பார்த்துடலாம். உலிசஸ் இஸ் த ட்ரமாட்டிக் மோனோலாக். அதாவது இந்த உலிசஸ் அப்படின்ற போம் வந்து ஒரு ட்ரமாட்டிக் மோனோலாக் அப்படின்றாங்க. ட்ரமாட்டிக் மோனோலாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவிதையில் அந்த ஒரு நபர் மட்டுமே பேசுவார். அவர் மனசில் இருக்கிற உணர்வுகள், எண்ணங்கள், அவருக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையும் அவர் மட்டுமே பேசுவாங்க. மற்றவங்க எல்லோரும் அதை வந்து ஸ்லோவாக அமைதியாக கேட்டுட்ருப்பாங்க. இதை தான் ட்ரமாட்டிக் மோனோலாகும்பாங்க. ஸோ இந்த உலிசஸ் அப்படின்ற போயமும் ஒரு ட்ரமாட்டிக் மோனோலாக் தான். த ஏஜ்டு கிங் ஒடிசியஸ். இந்த ஏஜ்டு கிங், இதில் வந்து உலிசஸ் அப்படின்ற போமில் வந்து உலிசஸ் அப்படின்னு ஒரு கிங் இருப்பார். அவருடைய கிரீக் மித்தாலஜியில் அவருடைய உண்மையான நேம் வந்து ஒடிசியஸ் அப்படிம்பாங்க. ஸ்பீக்ஸ் அபவுட் ஹிஸ் டிசையர் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ஹிஸ் ரிஃப்யூசல் டு லைவ் அ பாசிவ் லைஃப் ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஹோம். இதில் உலிசஸ் அவர் என்ன பேசுகிறாருன்னா, இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸை பற்றி அவர் பேசுகிறாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி பயணங்கள், அட்வென்ச்சர்ஸ், சாகசங்கள் பண்ணுறதுக்கு தான் எனக்கு விருப்பம். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான், வாழ்க்கை முழுக்க சாகசங்கள் பண்ணியே வாழணுன்னு இவருக்கு ஆசை. ஆஃப்டர் ரிட்டர்னிங் த ஹோம், திருப்பி ஒரு ஒரு பெரிய ட்ரோஜன் வார் பாட்டிலுக்கு அப்புறம் வீட்டுக்கு திருப்பி வந்திருக்காரு. அந்த வார்லேருந்து திருப்பி வந்ததுக்கப்புறமே எனக்கு திருப்பி சாகசம் பண்ண தான் ஆசை அப்படின்னு தனியாக சொல்லிகிட்டு இருக்காரு மற்ற மக்கள்கிட்ட. உலிசஸ் ஃபீல்ஸ் தட் ரூலிங் ஹிஸ் கிங்டம் ஆஃப் இத்தாக்கா இஸ் நாட் எனஃப். இதில் உலிசஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கண்ட்ரி இத்தாக்காவை மட்டுமே எனக்கு ஆட்சி செய்ய எனக்கு பிடிக்கல. ஏன்னா இங்கே இருக்கிற போரிங்கான பீப்புள்ஸ்க்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்து, ஒரு பரிசு கொடுத்துக்கிட்டு, அவங்க செய்கிற தப்புக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு, இப்படி மட்டுமே என் லைஃப்பை வாழ எனக்கு பிடிக்கல. ஹி ஃபைண்ட்ஸ் ஆர்டினரி லைஃப் போரிங் அண்ட் பிலீவ்ஸ் தட் அ பர்சன் மஸ்ட் கண்டினியூ சர்ச்சிங் ஃபார் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இவர் இந்த மாதிரி எனக்கு போரிங்கான வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. அவர் என்ன நம்புகிறாருன்னா, ஒரு கட்டாயமாக ஒரு மனுஷனாக பிறந்துட்டா அவன் கண்டிப்பாக நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அறிவு மற்றும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அனுபவம், இதை தேடி அவன் பயணிக்கணும். அப்போ தான் அவன் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ ரிமெம்பர்ஸ் ஹிஸ் பாஸ்ட் ட்ராவல் அண்ட் ஹீரோயிக் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் விஷஸ் டு சேல் அகைன் டு எக்ஸ்ப்ளோர் அன்னவுன் லேண்ட்ஸ். இவர் திருப்பி வந்து அவருடைய பழைய நினைவுகளை வந்து கொண்டு வராரு. அவருடைய முன்னாடி காலத்தில், பாஸ்ட்டாக முன்னாடி நடந்து முடிஞ்ச காலத்தில் வந்து அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பார். நிறைய ஒரு ஹீரோயிக் அட்வென்ச்சர்ஸ்லாம் போயிருப்பார். அதெல்லாம் திருப்பி அவர் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும், புதுசான ஒரு நிலப்பரப்புக்கெலாம் போகணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. He says that old age cannot stop the human spirit from seeking new goals. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏஜ் வந்து ஒரு வயசு முதிர்ச்சி வந்து ஒரு மனுஷனுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு தடையாக இருக்காது. He decides to leave his kingdom to his son Telemachus. இவர் வந்து அவருடைய கிங்டம் இத்தாக்காவை விட்டு இவர் போகணும்னு நினைக்கிறாரு. பட் அதுக்காக என்ன பண்ணுறாரு,
அவரோட பையன் டெலிமாக்கஸ்க்கு வந்து எல்லா பொறுப்பும் கொடுத்துட்றாரு. ஏன்னா அவன் தான் ஒரு பெஸ்ட்டு கிங்காக இருப்பான், பீப்புளை பற்றி அவனுக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. டு ஹிஸ் சன் டெலிமாக்கஸ், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் கேப்பபிள் ரூலிங் தி பீப்புள். நெக்ஸ்ட் பேரா, at the end of the poem, Ulysses encouraged the old sailors to join him on one final journey. இதில் வந்து உலிசஸ் வந்து அவருடைய பழைய நண்பர்கள், அதாவது பழைய செயிலர்ஸ்னால் அந்த கடல் பயணிகள் அந்த மாதிரி சொல்லலாம், அவங்களெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. வாங்க நம்ம லாஸ்ட்டாக இன்னொரு ஃபைனல் ட்ரிப் போயிடலாம், நமக்கு வந்து ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மனுஷனோட எண்ணங்களை விட நமக்கு இன்னும் ஆற்றல் இருக்குது, சூரியனையும் தாண்டி போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட திறன் இருக்குது, உலகத்துக்கு அந்தாண்டை இருக்குதுன்னு நம்மக்கிட்ட பார்க்குற அளவுக்கு நமக்கு வலு இருக்குது அப்படின்னு ஒரு பெஸ்ட்டான ஸ்பீச்சை கொடுத்துட்டு எல்லா செயிலர்ஸ், அவங்க பழைய செயிலர்ஸ்லாம் கூப்பிட்றாங்க. ஹி எக்ஸ்பிரஸஸ் த ஃபேமஸ் ஐடியா தட் ஹியூமன் ஷுட் கண்டினியூ ஸ்ட்ரைவிங் ஈவன் இன் த ஓல்ட் ஏஜ் அண்ட் நெவர் சரண்டர் தர் ட்ரீம்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, மனுஷனுக்கு எவ்வளோ வயசானாலும் சரி அவனுடைய கோலை வந்து அவன் விட்டு கொடுக்கக்கூடாது, என்ன பண்ணணும், கண்டினியூவாக இருக்கணும், எல்லாத்துலேயும் கண்டினியூவாக ஸ்ட்ரைவிங், தொடர்ந்து போகிறான், வயசான காலத்துக்கிட்டே போடணும், அவனோட கனவுகளை வந்து அவன் சரண்டர், அவன் கனவுகளை வந்து அவன் விட்டு கொடுக்கக்கூடாது, அவன் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உலிசஸ் வந்து இந்த போயமோட கடைசியில் சொல்லி முடிக்கிறாரு. இப்போ இதில் என்னென்னா, இவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து பெனுலிப்பி, அவங்க பையன் பேர் வந்து டெலிமாக்கஸ், இவர் பேர் ஒலிசஸ். இவர் வந்து ஒரு ட்ரோஜன் வார், ஒரு பெரிய வாரை வந்து முடிச்சுட்டு இவர் வந்து ரிட்டன் வந்துட்டுருப்பார். ரிட்டன் வரும்போது திருப்பி அந்த கண்ட்ரி அவருக்கு ஆட்சி பண்ண போர் அடிச்சு, திருப்பி நிறைய வாயேஜ் போய் புதுசாக லேர்ன்ஸ் பார்த்து புது பீப்புள்ஸ் எல்லாம் பார்க்கணும் தான் அவருக்கு ஆசை. அட்வென்ச்சர்ஸ் தான் அவருக்கு பிடிக்கும் சொல்லப்போனால். ஓகே, அவ்வளோதாங்க, இதுதான் போயம். இப்போ நம்மளோட இதோட போயமோட தீம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். மெயின் தீம், the desire of adventures and discovery, courage and determination, the struggle against old age, the endless search for knowledge. இவ்வளோதாங்க இதோட தீம்ஸ்லாம். The poem presents Ulysses as a symbol of the strength, human spirit and continue to seek purpose and achievements. இதில் வந்து இந்த போயமில் என்ன சொல்கிறாங்கன்னா, உலிசஸ்ன்றது ஒரு சாதாரண ஒரு கிங்கு கிடையாது, அவன் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஒரு சக்தி வாய்ந்த ஹியூமன், ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவன் வந்து நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ், நிறைய சாதனை பண்ணுறதுக்காகவே புறப்படுதுவேன். இவன் பிறந்ததே சொல்லப்போனால் அந்த சி வாயேஜ் போகிறதுக்கு தான் இவன் பிறந்ததே, அட்வென்ச்சர் சாகசங்கள் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவ்வளோதாங்க, இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சம்மரி தேவைப்படுதோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.